ஹலோ விவாஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலுங்க. அதாவது ஜூலை மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகாக நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நடக்காத சில சம்பவங்களை நடத்த வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே ஏற்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லலாம். அது தங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதா அல்லது தீமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றியும், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் நற்பலன்கள் சாதகமாகவும் இருக்கின்றது, எந்தெந்த விஷயங்கள் தங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுங்க. ஏற்கனவே 7.5 நாட்டு சனியின் பிடியில் சிக்கியிருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு வேலையையும் செய்யக்கூடாது. குடும்பம் ரீதியாக ரொம்பவே சிரமத்திற்கு ஆளாகுவீங்க. அப்படிங்கிறதுனால குடும்பம் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகளாகட்டும், சண்டை சச்சரவுகளாகட்டும் நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதிலும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது சின்ன விவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் எழ வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. தாய் தந்தையருடன் கருத்து மோதல்களும் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும். மொத்தத்தில் பார்த்தோன்னா குடும்பம் ரீதியாக ரொம்பவே சிரமத்திற்கு ஆளாவீங்க. சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்பம் ரீதியாக பிரச்சனைகள் கொடுக்கத்தான் செய்வாங்க. ஒருபுறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உறவுகள் கலகம் செய்ய வாய்ப்புகள் இருக்குது. மற்றொரு புறமோ தாய் தந்தையரிடமோ அல்லது கணவன் மனைவிக்கு இடையிலேயோ பார்க்கும் பொழுது கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் போன்றவை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே உஷாராக இருக்கணும். குடும்பம் ரீதியாக உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக ரீதியான நாட்டம் தங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யலாம். வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் தங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நல்ல செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் வெளிநாட்டில் சென்று செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் இருக்கின்றது. உத்தியோகம் ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கலாம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சில சலுகைகள் கிடைக்கிறதுல ஒரு சிலருக்கு காலதாமதமான நிலை இருக்கத்தான் செய்யும். அதே நேரம் வேலை பளு அதிகரித்தாலும் திறம்பட செயல்படுவதன் மூலமாக அதிக நன்மைகளை அடைய முடியும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். பயணங்கள் மூலமாக நற்பலன்கள் அடைவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கப்பெறுகின்றது. திருமணம் சார்ந்த சுபகாரியங்களில் இருந்த இழுபறியான நிலை மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது. சுப விரய செலவுகள் மற்றொரு புறம் அதிகரிக்கலாம். அதே நேரம் ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா மற்றொரு புறம் செலவினங்கள், மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிதானித்து செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் அமையும். அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய பட்சத்தில் அனைத்து காரியங்கள்லையும் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது இப்போ வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகலாம். ஒரு சிலருக்கு சொத்து சுகம் சேர்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் சுயதொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு தேடி வருங்க. உத்தியோகம் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் சற்று கவனமாக இருக்கணும். மறைமுகமான எதிர்ப்புகள், எதிரிகளினுடைய தொல்லைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில்
ஒவ்வொரு விஷயத்துலையுமே அதிகப்படியான நம்பிக்கை கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமாகின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான காலகட்டம். அவர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளின் கொட்டம் அடங்கவும் செய்யும். அரசு பணியாளர்கள் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றமும் முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி பக்தியில் அதிக நாட்டம் ஏற்படும். உயரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்களை எல்லாம் வீடு சேரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். மக்கள் சேவையில் ஈடுபட்டதன் காரணமாக மக்களால் பாராட்டப்படுவீங்க. குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும். இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது. வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்கள் புகுத்தி ஆதாயம் காண்பாங்க. சிலருக்கு பணி நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம். மதிப்புமிக்க மனிதர்களின் நட்பால அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும். பெண்கள் தங்கள் செலவு குறைத்து சேமிப்பை உயர்த்த முற்பட வேண்டும். அதே போல தனவரவு அதிகரிக்கவும் செய்யலாம். மனதிற்கு இனிய தகவல்கள் சேர ஆரம்பிக்கும். நண்பர்கள் உறவுகளின் வருகையால் உள்ளம் மகிழும். சினிமா டிராமா மால் அப்படின்னு இளைஞர்களினுடைய கனவு மையங்களில் பொழுது இனிமையாக கழியும் அப்படின்னு சொல்லலாம். விற்பனை பிரதிநிதிகளினுடைய வாக்குவன்மையால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றியடைவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. அதே மாதிரி போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளையும் நீங்கள் புரிவீங்க அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலிவுறும். பெண்களுடன் விவாதம் செய்கிறத மட்டும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. சிலருக்கு வீண் அலைச்சல் வெட்டி செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையுங்க. அதே மாதிரி பூஜை வழிபாடுகளால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேற ஆரம்பிக்கலாம். அழகிய ஆடை ஆபரணங்கள் அணியறதுனால மனமகிழ்ச்சி உருவாகும். உறவுகளுடன் சென்று மகான்கள் தரிசனத்தை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சிலரின் கற்பனை பலம் பெருகி கதை கவிதை அப்படின்னு திறம்பட எழுதி புகழ் பெறுவாங்க. பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றத்தை காண முற்படுவீங்க. அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துல வாழவும் நேரிடலாம். லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுத்திகளை கையாளுவீங்க. பொறாமை காரணமாக நண்பர்களே பகைவர்களும் ஆவாங்க. சுறுசுறுப்பற்ற நிலையில காரிய தடைகள் ஏற்படலாம். அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தால் அபராதம் கட்டவும் நேரிடலாம். சிலருக்கு தோல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தன வருமானம் தாராளமாகவே இருக்கும். குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால் வீட்டில் அமைதி நிலவலாம். கணவன் மனைவிக்கு இடையில அன்பும் பாசமும் பெருகும். புத்தி சாதுரியத்தால வாழ்க்கையில பொருளாதார நிலை சீராகும். அரசு பணியாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் தாமதப்படலாம். பெற்றோரின் உடல் நிலையில அக்கறை எடுக்கிறது அவசியம். பிறமொழி பேசும் பெண்களின் நட்பினால வாழ்க்கையில முன்னேற்றம் உருவாகலாம். குழந்தைகள் படிப்பு வகையில செலவுகள் அதிகரிக்கும். எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்களில் முதலீடுகள் செய்யறது முன்னேற்றத்தை தரும். ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் அளித்து அன்பு நண்பர்கள் தங்கள் முன்னேற்றத்திற்கு உதவுவாங்க. இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் இன்பத்தில் திளைப்பீங்க. குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமையும் உயர்வும் ஏற்படலாம். தெய்வ பிரார்த்தனையால் தாமதமான திருமணங்களும் தடபுடலாகவே நடக்கும். அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் தாமதமில்லாமல் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு அவர்களின் திறமைக்கு ஏற்ப நல்ல பணி கிடைக்கும். புதிய பதவிகள் கிடைத்து அதற்கு ஏற்ப அந்தஸ்தும் உயரும். தொழில் புரிபவர்களுக்கு அரசு மற்றும் வங்கி மூலமாக உதவிகள் கிடைத்து நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படலாம். அதே நேரம் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் மட்டும் கவனத்தை செலுத்துறது வீண் பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் சில தடைகளுக்கு பின் அமையுங்க. கலைஞர்கள் எதிர்பார்த்த கதாபாத்திரங்களுக்கான வாய்ப்பினை பெறுவாங்க.
அதே நேரம் பயணங்களால சற்றே அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உண்டாக பெறுவீங்க. அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பது, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது உத்தமங்க. இந்த நேரம் மாணவர்கள் அதிக அக்கறையோடு படித்தா எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற்று வாழ்க்கையில உயர்வினை அடைய முடியும். உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயங்கள்ல மிகவும் கவனமுடன் செயல்படுறது அவசியங்க. தேவையற்ற குற்றச்சாட்டுக்கள்ல இருந்து சாமர்த்தியமாக விடுபடுவீங்க. மன வருத்தம் நீங்கும். வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்க பாருங்க. பண தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். வழக்கம் போல வியாபாரம் இருந்தாலும் லாபம் அதிகரிக்கவே செய்யும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க எந்த வேலையை செய்வதற்கு முன்பும் அதை பற்றி அதிகம் யோசிக்கவும் செய்வாங்க. சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்கப் பெறலாம். குடும்பத்துல சகஜ நிலையும் காணப்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறுவீங்க. பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தருங்க. பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதால வீண் அலைச்சல் உண்டாக செய்யலாம். கலைத்துறையினருக்கு காரிய வெற்றி, பணவரவு எதிர்பார்த்தபடியே இருக்கும். மிக பெரிய மாற்றம் ஏற்படலாம். மாணவர்கள் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களின் பாராட்டையும் பெறுவாங்க. கல்வியில மேன்மை உண்டாக பெறுவீங்க. மனைவி பிள்ளைகளாலும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். அதே நேரம் உடல் சோர்வு, எதிலையுமே சுறுசுறுப்பாக ஈடுபட முடியாத சூழ்நிலைகள் உண்டாகத்தான் செய்யும். உற்றார் உறவினர்களினுடைய ஆதரவற்ற நிலைகளால மனக்குழப்பங்கள் ஏற்படலாங்க. எதிர்பாராத பயணங்கள் உண்டாகி தேவையற்ற அலைச்சல், டென்ஷன் அதிகரிக்க செய்யும். உணவு விஷயங்கள்ல மிகவும் கவனமுடன் செயல்படுறது உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பம் பொருளாதார நிலை விஷயத்துல அடுத்தவர் தலையீடு இருக்கக்கூடாதுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகளை அமைச்சு தந்துடும். அதே நேரம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்களால ஒற்றுமை குறைவுகள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் புத்திரர்களால மன நிம்மதியற்ற நிலையும் உண்டாகவே செய்யும். எல்லாவற்றிலுமே சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. காரியங்கள் அனுகூலமாக நடக்க பெறுவீங்க. புத்தி தெளிவு ஏற்படுங்க. உடல் ஆரோக்கியம் பெறும். மனதுல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கவும் செய்யலாம். மனக்குழப்பம் நீங்கும். பணவரத்தை அதிகப்படுத்தும். தொழிலதிபர்கள் அதிக பொருளாதார வரவுகளையும் பெறுவாங்க. உத்தியோகஸ்தர்கள் அரசு தனியார் துறைகளில் உள்ளவர்களும் இதுவரை இருந்த ஆடம்பர செலவினங்களை தவிர்த்து தங்களின் குடும்பத்தினர் மகிழ்ச்சிக்காக சுபமங்கல செலவுகளை செய்யும் வாய்ப்புகள் உருவாகலாம். குடும்பத்துல கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில சீரான நிலையே இருக்கும். ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையில தங்களுடைய நற்செயல்கள் இருக்க பெறலாம். தந்தை வழி சார்ந்த உறவினர்கள் தங்கள் முன்னேற்றத்தை கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை தங்களிடம் கேட்டு பெற வருவாங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறலாம். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும். மாணவர்களுக்கு கல்வியில வேகம் காணப்படும். சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது நல்லது. இந்த காலகட்டம் பண வரவுகள் ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் உதவி வாங்க வேண்டியதாகவும் இருக்கலாம். முடிந்த வரைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைப்பது உத்தமங்க.